தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த 3 வாரங்களில் நாடு முழுவதும் இருந்து இதுவரை 613 கோடி பணம் மற்றும் இதர பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் அதில் 104 கோடி மதிப்பிலான மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதுவரை ஆந்திராவில் அதிகபட்சமாக 62 கோடி ரூபாயும் தமிழகத்தில் 49 கோடி ரூபாயும் கைப்பற்றியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், பஞ்சாப், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் மது கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் மாநிலம் சோபியான் பகுதியில் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருந்த போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. அதிகாலையில் நடைபெற்ற இந்த மோதலில் பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்களிடம் இருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்த நடவடிக்கையில் சிஆர்பிஎஃப், காஷ்மீர் காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் கூட்டாக ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் சிறுபாசனத்துறை அமைச்சர் புட்டராஜு வீட்டில் துணை ராணுவ படையினரின் உதவியுடன் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சியிடம் பேசிய அமைச்சர், இந்த வருமான வரி சோதனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றார். மேலும் வருமான வரி சோதனையின் மூலம் தன்னுடைய கைகளை கட்டிப்போட முடியாது என்றும் கூறிய அவர், வருமான வரித்துறை பாஜகவின் கைபொம்மையாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதுபற்றி கருத்து கூறியுள்ள கர்நாடக முதல்வர் குமாரசாமி, பிரதமரின் உண்மையான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதுதான் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் இதற்கு அமைச்சர் ரேவண்ணாவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இந்த சோதனை எதிர்த்து புட்டராஜு ஆதரவாளர்கள் பெங்களூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனக்கு வாய்ப்பு கிடைத்தால் பிரதமர் நரேந்திர மோடியை கொலை வழக்கில் சிறையில் அடைப்பேன் என்று ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஜாவேத் அகமது ராணா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்ற ஒட்டுமொத்த கொலைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி மீது சுமத்தி அவரை சிறையில் அடைக்க விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் 2வது கொலை குற்றவாளி ஊடகங்கள் என்று கூறிய அவர், பிரதமரோடு சேர்த்து வதந்திகளை பரப்பும் ஊடகங்களையும் சிறைக்கு அனுப்பப் போவதாகவும் கூறியுள்ளார். காங்கிரஸ் மேலிடம் விரும்பி கேட்டுக்கொண்டால் தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என்று பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட போது இதை தெரிவித்தார். ஆனாலும் தன்னுடைய முக்கியமான நோக்கம் கட்சியை பலப்படுத்துவதே என்று தெரிவித்தார். மேலும் பேசும்போது, மோடி ஆட்சி எவ்வளவு மோசமானது என்ற உண்மை முகத்தை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை தனக்கு இருப்பதாக தெரிவித்தார். ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி போட்டியிடும் தொகுதிக்கே சுற்றுலா பயணி போலத்தான் வந்து செல்வதால் அவரால் காங்கிரஸ் வெற்றியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். வரும் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 20 சுங்கச்சாவடிகளில் சுங்கவரி கட்டணம் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 43 சுங்கச்சாவடிகளில் 20 சுங்கச்சாவடிகளுக்கு சுங்க கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. மொத்த விலை குறியீட்டின் அடிப்படையில் இந்த கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர், ஸ்ரீபெரும்புதூர், சூரப்பட்டு, ஆத்தூர், பூதக்குடி, சின்னசமுத்திரம், கிருஷ்ணகிரி, வாகைக்குளம் உள்ளிட்ட 20 சுங்கச்சாவடிகளில் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது. புதிய பாடத்திட்டத்தின் கீழ் புத்தகங்களை அச்சிடும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட்டவுடன் புதிய பாட புத்தகங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாடநூல் கழகம் அறிவித்துள்ளது. கடந்த கல்வியாண்டில் 1, 6, 9 மற்றும் 11 ஆகிய வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்ட முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த கல்வியாண்டில் மீதமுள்ள 2, 3, 4, 5, 7, 8, 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதற்கான புதிய புத்தகங்களை அச்சிடும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை 390 தலைப்புகளில் 5.43 கோடி புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் 60% புத்தகங்கள் இலவசமாகவும் 40% புத்தகங்கள் விற்பனைக்கும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் சயான், மனோஜ் உள்ளிட்ட 5 பேரின் நீதிமன்ற காவலை நீட்டித்து உதகை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு இல்லத்தில் காவலாளிகளை கொலை செய்துவிட்டு அங்குள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்த வழக்கு இன்று உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறையில் உள்ள மனோஜ், சயான் உள்ளிட்ட 5 பேரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட மற்ற 5 பேரும் ஆஜராகினர். அப்போது சிறையில் உள்ள 5 பேரின் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். தமது வழக்கறிஞருடன் பேச சயானுக்கு நீதிபதி அனுமதி வழங்கினார். இதையடுத்து வழக்கை வரும் 10ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது.
யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் விவிபேட் இயந்திரங்கள் மற்றும் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பிரித்து அனுப்பும் பணி திருச்சியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வரும் 18ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புகை சீட்டு வழங்கும் எந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. மதுரையில் சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செல்லூர் பகுதியைச் சேர்ந்த நிர்மலா என்பவர் கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் அவர் வீட்டின் அருகே வசித்து வரும் 16 வயது சிறுவனை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று 4 நாட்கள் வைத்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிறுவனின் தந்தை புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் நிர்மலாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்விரோதம் காரணமாக வெடிகுண்டு வீசி ஒருவரை கொலை செய்த வழக்கில் 4 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து பூந்தமல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் முன்விரோதம் காரணமாக அரிவாளால் வெட்டியும் வெடிகுண்டு வீசியும் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு பூந்தமல்லியில் உள்ள வெடிகுண்டு வழக்குகள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து கிருஷ்ணப்பா, நாராயணசாமி, நாகப்பா, வெங்கடகிரி ஆகிய 4 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள தண்டீஸ்வரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. 800 காளைகள் இந்த போட்டியில் களமிறக்கப்படுகின்றன. 200 மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கி வருகின்றனர். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் 3 காளைகள் இந்த போட்டியில் களமிறங்கின. இதில் சின்ன கொம்பன் காளை களத்தில் சீறி பாய்ந்ததில் மாடுபிடி வீரர் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மாடுபிடி வீரர்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் சற்று நேரம் போட்டியில் இடையூறு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் வெடிகுண்டு பீதியை ஏற்படுத்திய சந்தேகத்திற்குரிய பார்சலில் 23 லட்சம் மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் சிக்கின. விமான நிலையத்தில் நீண்ட நேரமாக கேட்பாரற்று கிடந்த பார்சலை வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் சுங்கத்துறை அதிகாரிகள் பிரித்து பார்த்தனர். அந்த பார்சலில் 12 தங்கக்கட்டிகள் இருந்தது தெரியவந்தது. இந்த தங்கத்தை கடத்தி வந்தது யார் என்பது குறித்து சுங்கத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதேபோல் தாய்லாந்திலிருந்து விமானத்தில் கடத்தி கொண்டுவரப்பட்ட 46 லட்சம் மதிப்புடைய தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த பெண் பயணியையும் அவருக்காக விமான நிலையத்தில் காத்திருந்தவரையும் கைது செய்து விசாரித்தனர். திருப்பூர் பாப்பநாயக்கன் பாளையத்தில் பள்ளி சிறுவனுக்கு சூடு வைத்த ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார். பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் பரத் என்ற சிறுவன் கை வலிப்பதாக பெற்றோரிடம் கூறியுள்ளான். அப்போது பெற்றோர் சிறுவனின் கையை பார்த்தபோது சூடு வைத்ததற்கான தீக்காயம் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். வீட்டு பாடம் செய்யாமல் சென்றதால் ஆசிரியை மெழுகுவர்த்தியால் சூடு வைத்ததை அறிந்த அவர்கள் உடனடியாக திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் ரம்யா என்ற ஆசிரியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் அருகே கடற்கரையில் ஏவுகணை உதிரிபாகம் கரை ஒதுங்கியது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பனைக்குளம் அருகே உள்ள புதுக்குடியிருப்பு கிராமத்தில் ராக்கெட் வடிவத்தில் கரை ஒதுங்கியிருந்த அந்த பாகத்தில் பிரமோஸ் என்றும் ITN என்றும் எழுதப்பட்டிருந்தது. சுமார் 15 அடி நீளம் கொண்ட இந்த பாகத்தை பார்வையிட்ட காவல்துறை அதிகாரிகள் பிரமோஸ் ஏவுகணையின் சோதனை ஓட்டத்தின் போது உடைந்திருக்கலாம் என்று தெரிவித்தனர். கரை ஒதுங்கியுள்ள பாகம் குறித்து இஸ்ரோவிற்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து திருச்சி வந்த விமானத்தில் 14,80,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. 464 கிராம் தங்கத்தை கடத்தி வந்த இலங்கையைச் சேர்ந்த சவரிமுத்து ஆண்டனி செபாஸ்டியன் என்பவரை மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தபோது தங்கக்கட்டிகள் இருந்தன. சர்வதேச நாடுகளிலிருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு தங்கத்தை கடத்தி வரும் போக்கு அதிகரித்துள்ளது. சென்னையை ஒப்பிடும்போது திருச்சியில் கடத்தல்காரர்கள் சர்வசாதாரணமாக தங்கம், வெளிநாட்டு பணத்தை கடத்தி வருகின்றனர்.
ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவையைச் சேர்ந்த திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். கோவையைச் சேர்ந்த கணவனும் கர்ப்பிணி மனைவியும் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் இருந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் கோவை சென்றனர். அந்த ரயிலில் பயணம் செய்த கோவை மாவட்டம் சூலூரைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சந்திரன் நள்ளிரவில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகின்றது. அதிர்ச்சி அடைந்த தம்பதி சேலம் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் கோவை ரயில் நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கோவை ரயில்வே போலீசாரின் அறிவுறுத்தலை தொடர்ந்து சேலம் ரயில்வே போலீசார் சந்திரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கௌதமாலாவில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் லாரி புகுந்ததால் 32 பேர் உயிரிழந்தனர். சோலோலா மாகாணம் நகூலா என்ற இடத்தில் சாலையோரம் சிறிய விபத்து ஒன்று நடந்தது. அந்த விபத்தில் காயமடைந்தவர்களை வேடிக்கை பார்க்க மக்கள் குவிந்தனர். அந்த நேரத்தில் லாரி கூட்டத்தில் நுழைந்தது. இதில் 32 பேர் உயிரிழந்தனர். 9 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. கௌதமாலாவில் உயிரிழந்தோருக்கு பலரும் அஞ்சலி செலுத்தினர். உலகின் மிக நீண்ட உப்பு குகையை இஸ்ரேல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஜெருசலத்தை சேர்ந்த ஹெப்ரூ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இவ்வகை குகையை அளவிட்டனர். மால்கம் குகை என்று கூறப்படும் இவ்வகை குகை 10 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டுள்ளது. இந்த குகையின் மறுமுனை டெட் சீ வரை உள்ளதாக அளவிடப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த குகையின் அளவு 7 முதல் 8 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் கணக்கிடப்பட்டது. இதன் த்ரில் பயண வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. கருப்பு பட்டியலில் மசூத் அசாரை சேர்க்க வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அமெரிக்க வரைவு தீர்மானம் அனுப்பியுள்ளது. புல்வாமா தாக்குதலை நடத்திய ஜெய்ஷ் முகமது இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப காரணங்களை காட்டி சீனா அந்த நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டை போட்டது. இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மூலம் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க அமெரிக்கா புதிய நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. பிரிட்டன், பிரான்சுடன் இணைந்து இதற்காக வரைவு தீர்மானத்தை தயாரித்துள்ள அமெரிக்கா அந்த வரைவு தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அனுப்பியுள்ளது. இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தில் காணாமல் போனவர்கள் பற்றிய தகவலை அறிவிக்க முடியாமல் சிறிசேனா அரசு தப்ப முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய சேனாதிராஜா இறுதிக்கட்ட போரில் இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் நிலை என்ன என கேள்வி எழுப்பினார். இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் வவுனியா முகாமில் தங்க வைக்கப்பட்டதாகவும் அவர்களின் பெயர்களை முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தன்னிடம் வழங்கியதாகவும் சேனாதிராஜா கூறினார். வவுனியா முகாமிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வதற்கு முயற்சித்த போது இராணுவத்தினர் அனுமதிக்கவில்லை எனவும் சேனாதிராஜா குற்றம் சாட்டினார். அரசியலில் இருந்து போப் பிரான்சிஸ் தள்ளி இருக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்பின் தேர்தல் ஆலோசகர் ஸ்டீவ் பேனன் காட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் பெருஞ்சுவர் எழுப்பும் முடிவை அதிபர் டிரம்ப் கைவிட வேண்டும் என போப் பிரான்சிஸ் வலியுறுத்தியிருந்தார். இதுகுறித்து ரோம் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டீவ் பேனன், தேவாலயங்களுக்குள் நடைபெறும் தவறுகளை திருத்தும் முயற்சியை போப் மேற்கொள்ள வேண்டுமே தவிர அரசியலில் தலையிடக்கூடாது என்றார்.